நேற்று நைட்டு திவ்யா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க சாப்பிடும்போது, எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, இன்னொருத்தர் சமைச்ச ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாளாக நான் சமைச்ச சாப்பாடையே சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை தான், நிஜமாவே கொஞ்சம் நாளாகவே அவங்க தான் கிச்சனில் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க பிரவீன் கிட்ட, கம்ப்ளீட்டாக இன்றைக்கி கிச்சன் உங்களோட தான் நீங்கள் எடுத்துட்டீங்க, நான் வந்து முழுக்க முழுக்க இன்னொரு ஃபுட்டு சாப்பிடும்போது எனக்கு சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்குது அப்படின்னு. நிறைய லேடிஸ் அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செல்ஃபாக குக் பண்ணி மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு இன்னொருத்தரோட சாப்பாடு கிடைக்கும்போது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நைட் உட்காந்துட்டு வியானாவும் வாட்டர்மெலனும் பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க. பாத்திரம் கழுவும் போது வியானா அவங்க வாய் தவறியே சொல்லிடுவாங்க, திவ்யா எப்படி இருக்கா பார்த்தீங்களா, நம்ம மற்ற கண்டஸ்டன்ஸ் மாதிரி இல்லாமல் நம்மளை வந்து அவங்களோட சேர்த்துட்டு வச்சுக்கிறா, மற்றவங்களாம் ஏதோ நம்ம பிடுங்கிட்டு போகிறதுக்கு வந்தது மாதிரியே நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு. இது வியானாவோட மனசில் இருக்கிற காம்ப்ளெக்ஸா இல்லை உண்மையிலேயே மற்ற கண்டஸ்டன்ஸ் அப்படி ட்ரீட் பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க. பட் மத்தியானம் வந்து வாட்டர்மெலன் வந்து சொல்லியிருப்பாரு, திவ்யா பாவம் எப்படி பண்ணுது பற்றியா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு இடத்துலையும் திவ்யாவை பற்றி அவங்களாவே நல்ல ஃபுட்டு கொடுக்குறான்னு சொல்ல வந்தவங்க அப்படி திருப்பி ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல வந்து வினோதண்ணா நல்ல ஃபுட்டு கொடுக்குறாருன்னு சொல்லியிருப்பாங்க. திருப்பி நைட்டு வந்து அவங்களாவே பொறுத்துக்க முடியாமல் அவங்கள வாயாலேயே திருப்பவும் திவ்யாவை ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாங்க, எப்படி பண்ணுறா பார்த்தியா, நம்மளை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு. மற்றவங்க யாராச்சும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா திவ்யாவுக்கு வந்து ஒரே ஹெட்டேக், பயங்கர ஹெட்டேக், ஒத்த சைடு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருப்பாங்க. போயிட்டு வெளியே வந்துட்டோம். ரம்யாவுக்கு வந்துட்டு முதுகு வலின்னு சொல்லிட்டு முதுகெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு வந்து ஒரு ஒரு ஏஜ்டு பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியோடு பிஹேவ் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.